மலை புண்ணுபலியாவோட இப்போ அதான் வந்து சேர்ந்தோம். இதுதான் அங்கிள் சுரேஷ். வாழ்க்கையிலே மொதல் வாட்டி ஏறுறாரு. 38 வயசு ஆச்சு. சோப் சட்டை. இவரு ரஹீம், நம்மளோட கைடு. போட்டோ பிடிச்சிக்கோங்க. ஆமாவா? ஓகே, பிடிச்சாச்சு. சுரேஷ் வணக்கம் சொல்லுங்க. ஏய் தம்பி, 18 கண்டென்ட்லாம் போடாதீங்க. அங்கிள் ஓகேவா? ரைம் கைட் தான் பின்னாடி வரும். ஏய், இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, சாவியை கீழே விட்டு வந்துட்டோம். அங்கிள் சுரேஷும் ரஹீமும் எனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? 4 தான். இறங்கும்போது நல்லா இருந்துச்சு, ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கு. பூரானா? பெரிய பூரானா? ஐயோ, பூரானா பார்த்தீங்களா? வேறு எதாவது பார்த்தீங்க? நீ ரஹீம் வாங்க வாங்க. அதுதான் சோப் சட்டை. அங்கிள் ஓகேவா? அங்கிள் ஸ்டாலின். ஸ்டாலினா? ஸ்டாலின் கட்டாது. ஏய் கட்டாத பேசுறீங்க. நீங்க போங்க. சோனி நீ போயிருக்கணும். என்ன டேஞ்சர் போட்டிருக்கீங்க? நம்ம ஹெவியா சாப்பிட்டோம்டா. அதான் சாப்பிட்டுக்கூடாது. என்ன மச்சி இது? ஏதோ ப்ராஜெக்ட் வருதோ? செம்ம வியூவா அது. இந்த ப்ராஜெக்ட் கட்டி என்னடா பண்ண போறாங்க? தெரியல. கேட்ட பொத்தம் போய்கிட்டு இருக்கோம். பிச்சு போட்டுருந்தா என்ன அர்த்தம்? போயிட்டானுங்க அர்த்தம். ப்ரோ வந்தீங்கன்னா கத்தாதீங்க ஜி. இந்த மாதிரி காட்டு பக்கத்தில் கத்தாதீங்க. மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. மிருகங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து கத்தக்கூடாது. அமைதியாக வந்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வந்த தடமே தெரியக்கூடாது. எக்கோ சத்தம் கேட்குறதுலாம் அது வேறு இடம் ஜி. பாருங்கள், கீழே பில்டிங்லாம் இருக்குது. எப்படி கேட்கும்? அருமை அருமை. ஏதோ கைஸ் போகிறாங்க. நம்ம கைஸு, நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாதை தான் எடுக்கணும். இது எடுத்துகிட்டு ஒரேடியாக போயிட்டு, ப்ரோ அங்கே ஊற்று தண்ணி இருக்கு தானே? போயிட்டு அங்கே ஊற்று தண்ணியில் போய்ட்டு ஒரு குளியலை போட்டுட்டு, சுரேஷுக்கு வேறு வயிறு வலிக்கு தான், அவருக்கும் போயிட்டு வந்துட வேண்டி தான். ஓகே காய்ஸ், நாளைக்கு யூடியூப்பில் பார்ப்போம். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ வாடை அடிச்சு என்ன பண்ணும் ஜி? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணோம்? வாடை எடுத்துச்சுன்னா என்ன சுரேஷ் என்ன செய்யுங்க? இங்கே எப்போது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணிடணும். ஓகே, இது ஒரு இடம். ஆனால் சரியான சின்ன மலை தான் அது. சின்ன மலை தான் இது. ப்ரோ 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 வீடியோ பார்த்து பேசுங்க. சரியா? பார்த்து பேச முடியாது. என்ன பண்ணுவீங்க? அது உங்களை மாதிரி 1000 பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோஸை. என்னடா இந்த தமிழனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்னு. ப்ரோ கண்டிப்பாக ஏற்றுங்க ஜி. சம்பவம் இருக்கு. நல்ல பாட்டுலாம் ப்ரோ.
உங்களை பார்த்து நாங்கள் ஏன் ஏற போகிறோம்? அங்கேருந்து இறங்குங்க திருப்பி. ஓகேவா ப்ரோ? தாலியே தீவையில் அப்படியே பிஜிஎம் ஸ்லோவாக போகுது ப்ரோ. அப்படியே பாருங்க. அங்கிள் ஓகேவா அங்கிள்? கோலம் பார்த்துருக்கோம் நம்ம. ரொம்ப நேரம் கழிச்சு தேடிடுவோம் கோலம். என்ன என்ன குழம்பு இது? பேர் என்னது இது? இது என்ன குழம்பு சொல்லுங்க? இது தாசி வரேன். தாசி வரேன். சுரேஷ் அங்கிள் அங்கிள் குளிக்க போறீங்களா? போய் குளிறான். மீன் பிடிக்க போறான். மீன் இருக்காதா? காக்கா போயிடுச்சு. இங்கே பாருங்க. அள்ளிட்டு வந்து அவரா அடிச்சிச்சா? ரஹீம் காட்டு அப்படி ஏதா போகாது. போட்டேன். இது ஆழமா இருக்குமா ப்ரோ? ஆழமா இருக்குமா இது? ஓ ஆனால் சின்னது தான். இடம் சின்னது தானே. இன்னும் நாங்கள் சுற்றி சுற்றி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து 12 கிலோமீட்டர். அங்கிள் சுரேஷ் வந்து முடிச்சிட்டாரு மலையை ஏறி. எத்தனை ஒரு ஏறினீங்க? 4 அவர் ஏறிட்டு இறங்கி. வாங்க சந்தே மச்சி. சரி இறங்குங்க. கயிறை பிடிச்சி இறங்குங்க. பார்த்து ப்ரோ. ப்ரோ பகையில் தள்ளி கிள்ளி விட்டுறாதீங்க சரியா? ஒரு என்னை தேடி ஒரு 40 பேர்த்துக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும் நீங்கள். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். மணி எத்தனை? இப்போ 10 மணிக்கெலாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துருப்பேன். டிஃப்ரெண்ட் வியூ அது. அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியல. ரஹீம் பார்த்து ரஹீம், அந்த கயிறை தாண்டினீங்கன்னா நீங்கள் வேறு நான் வேறு. ப்ரோ வெளியே வந்து இந்த மாதிரி கசமசம் வேலை பண்ணாதீங்க. ஃபோட்டோ பிடிக்கிட்டா ரஹீம் கொஞ்சம் வாங்க. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். நினைக்கிறேன் நம்ம குறுக்கு பாதையில் வந்திருக்குமோ. குளிச்சு பாருங்க ஜி. ஓ இது வந்து அவ்வளோ கஷ்டமான இடம் இல்லை. ஸோ நம்ம ஃபைனலி நம்ம வந்துட்டோம் சோழ தேசத்தை நோக்கி. இவர் தான் சோழ தேச மன்னர். ஓகே ரைட்டா ஜி ப்ளீஸ். இவர் அங்கிள் அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அங்கிளை. அங்கிள் சுரேஷ் ஏதாவது சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு. என்னோட வேறு நிற்க போகிறீங்களா? ப்ளீஸ். ஓகே வந்துட்டோம். காலைல கழுவிட்டு இருக்காரு அங்கிள். ஓகே அடுத்த பிளான்